ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் ஜேர்னி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ஓட ஃபஸ்ட்டு வீடியோவாக என்ன இருக்குன்னா, 2024 நம்மளோட யூடியூப் ஜேர்னி எந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம டோட்டலாக எத்தனை வீடியோஸ் பண்ணியிருந்தோம், நமக்கு 1 இயர் ஃபுல்லாக எவ்வளோ இன்கம் இந்த யூடியூப்பில் இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். 2024 ஃபஸ்ட் வீடியோவாக நம்ம நம்மளோட இன்கம் பற்றி தான் போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி 2025லையும் நம்மளோட 2024 இன்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, டபுளாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, ஒரு யூடியூப் நீங்கள் பிகினராக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு 0 லெவலில் இருந்து ஒரு யூடியூப்பை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இன்கம் வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் இது மூலிமா கொடுக்க முடியும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட யூடியூப் ஜேர்னி 2024 எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. நான் எப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், என்ன மாதிரியான வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன், கடைசியாக என்ன மாதிரியான வீடியோஸ் பண்ண ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட பழைய வீடியோஸில் பேசியிருப்போம். ஸோ அதை பற்றிலாம் பேச வேணாம், ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக எவ்வளோ வீடியோ பண்ணியிருந்தோம்னா 62 வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ 1 இயர் ஃபுல்லாகவே நம்ம வெறும் 62 வீடியோ தான் பண்ணியிருந்தோம். அந்த 62 வீடியோவுக்கு நமக்கு எவ்வளோ இன்கம் இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபைனலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த 1 இயர் ஃபுல்லாக நமக்கு மொத்தமாக எவ்வளோ வியூஸ் போச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு யூடியூப்பில் யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது மூலிமா உள்ளே போனோன்னா வியூஸ்ங்கிற செக்ஷனில் போயிட்டு லாஸ்ட்டு 365 நாளைக்கு வச்சோன்னா நமக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மட்டும் 12,12,781 வியூஸ் நம்ம சேனலில் இருந்து போயிருக்கு. நெக்ஸ்ட்டு அப்படியே எத்தனை மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் இயர் மட்டும் நம்மளோட வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 41,316 மணி நேரம் நம்மளோட சேனலை நிறைய வியூவர்ஸான நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்புறம் நமக்கு சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வந்திருக்காங்க இந்த 1 இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,823 பேர் நமக்கு நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம சேனலை. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப்க்கு எவ்வளோ இன்கம் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி நமக்கு ஒவ்வொரு மந்த்தும் என்ன மாதிரியான இன்கம் வந்துச்சு அப்படிங்கிறத இப்போ ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா போடுறேன். ஜனவரியில் இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ இன்கம் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுங்க. 2024 ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கம்மாக $62 வந்துச்சு. அதுவே பிப்ரவரி மாதம் $71 வந்துச்சு. ஸோ அடுத்து மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்கம்மாக $83 வந்துருந்துச்சு. அடுத்து ஏப்ரல் மாதம் நம்மளோட இன்கம்மாக $84 வந்துருந்துச்சு. மே மாதம் $92 வந்துருந்துச்சு. ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு $103 வந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு $100 மேலே வர அமௌண்ட்டு. ஸோ மாதம் நமக்கு இதுக்கு மேலே $100 வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேபிளான இன்கம் வர இந்த இடத்துல இருந்தால் நம்ம ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸோ இந்த ஜூலைக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு இன்கமே ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 6 மாதம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருந்து ஒரு $100 கூட வராமல் ஒரு 2 மாதம் கூட தான் பே அவுட் எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு ப்ராப்பராக மாதம் $100 ஈஸியாக எல்லா மந்த்தும் பே அவுட் எடுக்க ஆரம்பித்தேன். அடுத்து ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு $142 வந்துச்சு. ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா $156 வந்துச்சு. அடுத்து செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா $141 வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு மாதமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னு கிடையாது, சில மாதம் இப்படி கம்மியும் ஆகுங்க. அக்டோபரில் $199 வந்துச்சு. நவம்பரில் பார்த்திங்கன்னா $209 வந்துச்சு. கடைசியாக டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா $236 நம்மளோட இன்கம்மாக இந்த யூடியூப்லேருந்து ஜென்ரேட் ஆகி கிடச்சிருக்கு. யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் மானிட்டைஸ் ஆகவே எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொரு டாலரும் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் 0.01 தான் வரும், 0.004 தான் வரும். இப்படிலாம் இருந்து படிப்படியாக தான் 0.01, 0.5 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக $1, $2, $3 வர ஆரம்பிச்சிச்சு. ஃபைனலாக லாஸ்ட் 6 மாதத்தில் இருந்து நமக்கு இன்கம் ஒரு ஸ்டேபிளாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ரொம்பவே ஹாப்பியான விஷயம்தான். இதுக்கு காரணம் நான் போட்ட கண்டென்ட்டை பார்த்த வியூவர்ஸான நீங்கள் தான். உங்களுக்கு எப்பயுமே நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், பெரிய பெரிய நன்றிகள். நான் எந்த ஒரு நெகட்டிவிட்டி கண்டென்ட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கேன். சில பேர் நம்ம போடுற வீடியோஸ்லேயும் கமெண்ட் பண்ணுவாங்க, வியூஸ்க்காக நீ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிற, இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாங்க. நம்ம அதுக்காக ஒரு ஏற்கனவே அதை பற்றி வீடியோ பண்ணியிருப்போம், அந்த லிங்கை போய் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வியூக்காக தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் பேசுவாங்க. அப்போலாம் பயங்கரமாக கோவம் வரும், நானும் பேசிடுவேன். ஸோ நான் வியூக்காக பண்ணோம் அப்படின்னா எப்படியோ நெகட்டிவிட்டி கண்டென்ட் பேசிவிட்டு யாரை பற்றியோ பேசிவிட்டு இதில் வியூஸ் வர வச்சு இன்கம் ஜென்ரேட் பண்ணிடலாம்.
நான் வந்து ஒரு டெலிவரி ஜாப்பில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து இதான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய லெவலில் யாரும் சப்போர்ட் பண்ணல. அதனாலவே நம்ம வந்து இப்போ ஒரு இன்ஃபர்மேட்டிவாக நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு லிங்க்கை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு கேள்விக்கான பதிலை ஒரு வரியில் டைப் பண்ணி அனுப்ப முடியாது. நம்ம நிறைய அந்த ஒரு வீடியோஸில் பேசியிருப்போம். அந்த ஒரு டாப்பிக்கை ஏற்கனவே பேசியிருக்கனால தான் அந்த லிங்க்கை வந்து நம்ம போடுறோம். இதை வந்து நமக்கு புரியாமல் திட்டுறவங்களும் இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாகவும் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு என்னோட இந்த ஹோல் ப்ராசஸ் தான் நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன். நான் நினச்சது என்னென்னா என்னோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும், அது யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சேன். அது வந்து நான் நினச்ச மாதிரியே இந்த 2024 ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய நியூ கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறதையும் முயற்சி பண்ணிட்டு வரேன். இப்போ 1 இயரில் டோட்டலாக எவ்வளோ வந்துட்டு நமக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1588. இந்த அமௌண்ட் வந்து நம்ம யூடியூப்பில் இருந்து ஏர்னிங்ஸாக எடுத்திருக்கோம். $1588 அப்படின்னா இந்தியன் மணிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். $1588 to INR. ஸோ 1,36,216 இதுதான் வந்துட்டு நம்மளோட யூடியூப் இன்கமாக லாஸ்ட் இயர் இருந்திருக்கு. அந்த அமௌண்ட்டை 12 மாதத்துக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு $11,351 அப்ராக்சிமேட்டாக ஆவரேஜாக வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இன்கம் லாஸ்ட் இயரோட பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த 2023 எனக்கு எவ்வளோ இன்கம் வந்து இந்த யூடியூப்லேருந்து ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எதுவுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணால் கூட அவங்க படிப்படியாக கற்றுக்கும் போது இந்த யூடியூப்லேருந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த இன்கம் வந்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. இப்போ வந்து மொபைலில் பார்க்குறேன், பார்த்துட்டு அதை அப்படி ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் 28 டேஸில் வந்துட்டு நமக்கு இன்கம்மே எவ்வளோ வந்திருக்குன்னா $61 வந்திருக்குங்க. அதுவே 365 நாள் இதுக்கு வந்து நம்மளோட இன்கம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா $795.97 $796 வச்சுக்கலாங்க. ஸோ இதுதான் நம்ம யூடியூப்பில் 1 இயரில் வந்துட்டு ஏர்ன் பண்ண ஒரு அமௌண்ட். ஸோ அப்போ $796 அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கலாம். $796 இன் ருப்பின்னு போட்டோன்னா 66,315.95. ஸோ அப்ராக்சிமேட்டாக 66,300 வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நமக்கு யூடியூப்பில் இருந்து $796 வந்துருந்துச்சு. இந்த 2024 பார்த்தீங்கன்னா $1,588 வந்திருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு டபுள் மடங்கு, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வந்துட்டு நமக்கு இன்கம் வந்து இந்த யூடியூப்பில் இருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜென்ரலாக நமக்கு 2023 ஃபுல்லாக ஆவரேஜாக ஒரு $5,500 மந்த்லி இன்கமாக வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா $11,500 இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு $11,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் தான். ரொம்பவே சப்போர்ட்டாக வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலை வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த யூடியூப்லேருந்து வர இன்கம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஆரம்பிங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் நல்லாவே க்ரோத் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். முடிஞ்சளவு தொடர்ந்து கண்டென்ட் போடணும், நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம வந்து அதர் ஒர்க்கையும் பார்த்துட்டு நம்மளால் வந்துட்டு இந்த யூடியூப்பில் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி வீடியோஸ் வந்து போட்டே இருக்க முடியல. ஆனால் முதல் இப்போ லாஸ்ட் இயர் போட்ட வீடியோஸை விட இந்த 2025 நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த இயரோட எண்டில் நம்ம 2026 வரும்போது இந்த இயரில் நம்ம எவ்வளோ வீடியோஸ் பண்ணோம், நம்ம நினச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் போட முடிஞ்சிச்சா அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் இயரில் பார்க்கலாம். இந்த இயரில் நமக்கான வேலை என்னவோ நம்ம வந்து யூடியூப் வந்து பண்ணணும் அப்படி முடிவு பண்ணிட்டோம். அதில் எந்த மாதிரியான கண்டென்ட்லாம் நம்ம போடணும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் தொடர்ந்து வேலையை பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கான ஒரு ரிவார்டுங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சூப்பராக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஹோப் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து கண்டினியூவாக கொண்டு போனீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு நல்ல இன்கமையும் பெரிய லெவலான சப்போர்ட்டையும் உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் வந்து தரும். ஸோ ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது யூடியூப்லேருந்து இன்கம்லாம் வராது பெருசாக அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருந்தாங்க. பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப் சேனலை கண்டினியூ பண்ண முடியாமலும் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே அப்படி தான் இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு நான் வந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த அளவுக்கான இன்கம் வருது. 1 இயர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1,36,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் தான். அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து யூடியூப்லேருந்து எடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ நான் இன்னுமே கன்சிஸ்டன்ஸாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னா இதில் வந்து பெருசாக வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு வந்து பேசிக்காக சில எத்திக்ஸ் இருக்குது. அடுத்தவங்களை பற்றி குறை பேசி அடுத்தவங்க வந்து நெகட்டிவிட்டி பேசி இந்த மாதிரிலாம் வீடியோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும். அதனாலேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பெருசாக வந்து எந்த ஒரு கரண்ட் சுச்சுவேஷன்லேயும்
என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த டாப்பிக்லாம் எடுத்து பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் பட் அந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணணும் அப்படின்னா அது வந்துட்டு இன்னும் ஈஸியாகவே ரீச்சை கொடுக்கும். ஸோ உங்களுக்குலாம் என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட கண்டென்ட்டை பகிர்ந்துக்குங்க. முடிஞ்சளவு உங்களுக்கு வந்து என்ன வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண முடியுமோ, உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கோ அது ஓரியன்டாக வீடியோஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களால் நிறைய வீடியோஸ் பண்ண முடியும். நிறையவே யூடியூப்பில் இருந்து நீங்கள் கற்றுக்கவும் முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோதோட முடியுது. இதில் வந்துட்டு என்னோட 2024 எவ்வளோ இன்கம் யூடியூப்லேருந்து ஜென்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நியூவாக ஜாயின் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு அது ஒரு சின்ன லெவலில் மோட்டிவேட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.